பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் அதாவது இந்த நாளோட ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இது ஒரு ரொம்ப சிறப்பான நாள். பாஸ்கா கால நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்கள் நம்ம விசுவாச பயணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆழமானவன். எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்க போற வாசகங்கள் இன்னைக்கு இருக்கு. சரியா சொன்னீங்க. வழக்கம் போல நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆமேன். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக, குறிப்பாக ஏப்ரல் 13ஆம் தேதி பாஸ்கா 2ஆம் வாரத்தின் திங்கட்கிழமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வாசகங்களின் கருப்பொருளான தூய ஆவியின் மறுபிறப்பு மற்றும் துணிவு ஆகியவற்றிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆம் ஆண்டவரே, எதையும் எதிர்கொள்ளும் துணிவையும் நீர் தர வேண்டும் என்று முழு மனதோடு கேட்கிறோம். இன்றைய திருப்பாடல்கள் வாசகம் உணர்த்தும் உமது அளப்பரிய பாதுகாப்பிற்கும் என்றென்றும் நிலைத்திருக்கும் அதிகாரத்திற்கும் கோடானு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆழமான பார்வை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இதை முழுமையாக பார்த்து உமது செய்தியை தங்கள் இதயங்களில் ஆழமாக பதிக்க அருள் புரியும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் பாயட்டும். கண்டிப்பா. அவர்கள் மீது உமது மன்னிப்பு, குணமளித்தல், இரக்கம் மற்றும் அருள் பொழியப்பட வேண்டுகிறோம். குறிப்பாக திரு டேவிட் கிங்ஸ்டன் அவர்களின் மகனின் கண்கள் திறக்கப்படவும் பார்வை பெறவும் ஜெபிக்கிறோம். ஆண்டரே, அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் 7 வயது சிறுவன் செல்வன் பி. தருண் முழுமையாக குணமடையவும் மன்றாடுகிறோம். உமது வல்லமையான கரம் அவரை தொட்டட்டும் ஆண்டவரே. மேலும் விசுவாசத்தையும் புதுப்பித்தலையும் தேடுவோர் தூய ஆவியால் மறுபிறப்படையவும், திருமுழுக்கு பெற தயாரிப்பவர்கள், புதிதாக திருமுழுக்கு பெற்றவர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட நிலைவாழ்வு வாழவும் மன்றாடுகிறோம். கண்டிப்பா ஆண்டவரே, உமது ஆவியானவர் அவர்களை வழிநடத்தட்டும். நற்செய்தி பணியாளர்கள், இறைவாக்கியனர்கள் மற்றும் துன்புறுத்தப்படுவோர் துணிவுடன் உமது வார்த்தையை எடுத்துரைத்து பலம் பெறவும், கிறிஸ்துவ சமூகங்கள் ஜெபத்திலும் தைரியத்திலும் ஒன்றிணைந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் ஊழியத்தின் வழியாக, எங்களின் பாடல்கள் மற்றும் போதனைகள் வழியாக மற்றவர்கள் தூய ஆவியின் மறுபிறப்பை அனுபவிக்கவும் கிறிஸ்துவை துணிவுடன் எடுத்துரைக்கவும் மன்றாடுகிறோம். மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களோட வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம ஆழமான உரையாடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, என்ன கேள்வி அது? ஹேண்ட் பிரேக் போட்ட ஒரு பெரிய காரை நீங்க தனியாளா நின்னு பின்னாடி இருந்து தள்ளி பாத்திருக்கீங்களா? ஹேண்ட் பிரேக் போட்ட காரா? ஐயையோ, அது ஒரு இன்ச் கூட நகராதே. ஆமா, நகராது. வேர்த்து விறுவிறுத்து நம்ம மொத்த எனர்ஜியும் போயிடுமே தவிர வண்டி அங்கேதான் நிற்கும். எக்ஸாக்ட்லி, அதான் விஷயம். நம்மளோட சொந்த பலத்தை வச்சு முக்கி முணங்கி ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது நடக்கிறது இதுதான். ஆனா துரதிருஷ்டவசமா என்ன சொல்றது, நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் அன்றாட வாழ்க்கையிலையும் பல பேர் இப்படிதான் ஹேண்ட் பிரேக் போட்ட காரை தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான். நாமே எல்லாம் பண்ணிடலான்னு ஒரு நினைப்பு. ஆமா, தங்களோட சொந்த மூளை, லாஜிக், திறமையை மட்டும் நம்பி எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வாசகங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. கண்டிப்பா. தூய ஆவியானவர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்திக்குள்ள நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கறது அப்படிங்கறத ரொம்ப அழகா பேசுது இல்லையா? ஆமா, அதுதான் இன்னைக்கு மைய கருத்து. நீங்க சொன்ன இந்த காரியத்தை விளக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஸ்டோரி ஒன்னு இப்போ ஞாபகத்துக்கு வருது. ஓ, அப்படியா? சொல்லுங்க கேட்போம். அதாவது, நடுக்கடல்ல ஒரு பெரிய பாய்மர கப்பல் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு காத்து அடிக்கிறது முற்றிலுமா நின்னு போச்சு. காத்து நின்னு போச்சா? அப்போ கப்பல் நகர முடியாது. அதேதான். கப்பல் அப்படியே நடுக்கடல்ல 1 இன்ச் கூட நகராம நிக்குது. இப்போ அந்த கப்பலோட்டி என்ன பண்றாருன்னா, தன்னோட சொந்த பலத்தெல்லாம் திரட்டி பெரிய பெரிய துடுப்புகளை எடுத்து போட்டு மாங்கு மாங்குன்னு படக நகர்த்த பாக்குறாரு. தன்னோட சொந்த பலத்தால ஹேண்ட் பிரேக் போட்ட காரை தள்ளுற மாதிரி. எக்ஸாக்ட்லி. வேர்க்க விறுவிறுக்க துடுப்பு போடுறாரு. ஆனா அந்த பெரிய கப்பல் கொஞ்ச தூரம் கூட நகரல. பாவம், அவர் ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாரே. ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டாரு. அப்போ திடீர்னு கண்ணுக்கு தெரியாத ஒரு மெல்லிய காத்து வீச தொடங்குது. அவரு பெருசா எந்த பிரயத்தனமும் பண்ணல, கஷ்டப்பட்டு துடுப்பு போடல.
அப்போ என்ன செஞ்சாரு? சத்தமே இல்லாம அந்த பாய்மரங்களை மட்டும் அப்படியே விரிச்சு விடுறாரு. அந்த கண்ணுக்கு தெரியாத காத்து அந்த பாய்மரங்கள்ல நிரம்புன உடனே அந்த கப்பல் அசுர வேகத்துல முன்னோக்கி பாய்ந்து செல்லுது. வாவ், இந்த ஸ்டோரி கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நடைமுறையில எப்படி பார்க்கிறது? இது ரொம்ப சுலபம். சொந்த பலத்தால போராடுற அந்த கப்பலோட்டி மாதிரி ஒரு நபரைத்தான் இன்னைக்கு யோவான் நற்செய்தியில நாம பார்க்கறோம்னு நினைக்கிறேன். நிக்கதேமு. ஆமா, மிக சரியான உதாரணம். நிக்கதேமு தான் அந்த நபர். யோவான் நற்செய்தியில நம்ம பார்க்கிற நிக்கதேம் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஆமா, அவர் ஒரு பெரிய யூத தலைவர், பரிசேயர் இல்லையா? கரெக்ட். சட்டம் படிச்சவரு, அதிகாரத்துல இருக்கிறவரு. அப்படிப்பட்ட ஒரு ஆளு நள்ளிரவுல இருட்டோட இருட்டா இயேசுவை தேடி வர்றாரு. நீர் ஆண்டவரிடமிருந்து வந்த போதகர் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்ளோ பெரிய அதிகாரத்துல இருக்கிறவரு ஏன் இருட்டுல வரணும்? அது சமூகத்தோட பார்வை மேல அவருக்கு இருந்த பயம்தான். அதுதான், பகல்ல வந்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, தன்னோட பதவிக்கு ஆபத்து வந்துடுமோன்ற பயம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் பல பேருக்கும் இதே நிலைமை தான் இருக்குன்னு தோணுது. ஆமா, நிஜமாவே இன்னைக்கு நாம எத்தனை பேரு நம்ம விசுவாசத்தை, ஆன்மீக தேடலை இருட்டுக்குள்ள மறைச்சு வைக்கிறோம். சமூக அந்தஸ்துக்காகவும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயத்துக்காகவும் நாம பகல்ல ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு இருட்டுல மட்டும் உண்மையான தேடலோட இருக்கும். இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கண்டிப்பா கஷ்டம்தான். நிக்கதேம் இயேசுவை புகழ்ந்து பேசுறாரு. தான் இருட்டுல வந்ததை இயேசு புரிஞ்சுக்குவாருன்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா இயேசு அந்த புகழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு நேரா அவர் ஆன்மாவை தொடுற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. ஆமா, 3ஆம் வசனத்துல மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது அப்படின்னு இயேசு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இத கேட்ட உடனே நிக்கதேமுக்கு செம்ம குழப்பம். வயசான ஒருத்தர் எப்படி மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள் புகுந்து பிறக்க முடியும்னு கேக்குறாரு. அது கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பாதான் இருக்கு. அவ்ளோ பெரிய அறிஞர் எப்படி இவ்ளோ சாதாரணமா, அதாவது ஒரு லிட்ரல் மீனிங்ல இதை புரிஞ்சுக்கிட்டாரு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மொழி சார்ந்த ரகசியம் இருக்கு. மூல மொழியான கிரீக்கத்துல இயேசு பயன்படுத்தின வார்த்தை ஆனோதென். ஓ, ஆனோதென் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு மீண்டும் ஒரு முறை, அதாவது அகெயின். இன்னொன்னு மேலே இருந்து, ஃப்ரம் அபோவ் அப்படின்னு அர்த்தம். வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்போ இயேசு எந்த அர்த்தத்துல அதை சொன்னாரு? இயேசு தூய ஆவியால் மேலிருந்து புறப்பதை பத்தி பேசுறாரு. ஆனா நிக்கதேம் தன்னோட மனித அறிவை வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை பிறக்கணுமான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு மாடர்ன் உதாரணம் தோணுது. ஒரு புது சாஃப்ட்வேரை பழைய ஹார்ட்வேர்ல போட்டு ரன் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. பழைய கம்ப்யூட்டர்ல புது சாஃப்ட்வேர் போட்டா என்ன ஆகும்? ஹேங் ஆயிடும். ஆமா, அது வேலை செய்யாது. அதே மாதிரி தான் நாமும் நம்ம பழைய மனித இயல்பை வச்சுக்கிட்டே இறையாட்சியை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அதனாலதான் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் அப்படின்னு பிரிச்சு காட்டுறாரு. அதாவது தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறக்கணும். அப்போ இந்த மேலிருந்து பிறப்பது அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது? இதுக்கு தான் இன்னைக்கு கொடுத்திருக்கிற கொலசையர் 3.1 நமக்கு உதவி செய்யுது. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது இல்லையா? கரெக்ட். இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை பாருங்க. நாம எல்லாரும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கோம். உண்மையாவே. இதனால நமக்கு மிஞ்சுறது மன அழுத்தம் மட்டும்தான். இது எல்லாமே கீழான, அதாவது மனித இயல்பு சார்ந்த தேடல்கள். ஆனா தூய பவுல் என்ன சொல்றாருன்னா, மேலிருந்து சிந்திக்க தொடங்குங்க அப்படின்றாரு. உலக பிரச்சனைகளை புது கண்ணோட்டத்தோட பார்க்கணும். ஓ, அப்போ அன்பு, அமைதி, மன்னிக்கிற குணம் இதெல்லாமே தூய ஆவியின் செயல்பாடுகள். இதுதான் உண்மையான மறுபிறப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதை விளக்குறதுக்கு தான் இயேசு ஒரு அற்புதமான இயற்கையான உதாரணத்தை சொல்றாரு. 8ஆம் வசனத்துல காற்றை பத்தி பேசுறாரு. ஆமா, காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது என தெரியாது. இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை நியூமா அப்படிங்கிறது காற்றையும் குறிக்கும், தூய ஆவியையும் குறிக்கும். வாவ், காற்றை நாம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அது மரத்தை அசைக்கும் போது அதோட தாக்கத்தை உணர முடியும். அதே மாதிரிதான் தூய ஆவியும் இல்லையா? கண்டிப்பா. தூய ஆவி எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம சின்ன மூளையால கணிக்க முடியாது. ஆனா அது ஏற்படுத்துற மாற்றத்தை நாம உணர முடியும். இங்க நான் ஒரு சின்ன மாற்று கருத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, என்ன அது? இப்போ இருக்கிற மாடர்ன் உலகத்துல நாம எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கவே ஆசைப்படுறோம். ஆமா, காலையில எழுந்திருச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாம் ஒரு ஷெட்யூல் படி நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்க தூய ஆவியின் செயல்பாடு இந்த காற்றை போல கணிக்க முடியாததா இருந்தா
அது நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் தராதா? என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இல்லையே அப்படின்ற பயம் வரும்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நேயர்களே. நாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம்னு நினைக்கிறது ஒரு பெரிய மாயாயா? எப்படி சொல்றீங்க? ஒரு சின்ன விஷயம் நம்ம பிளானுக்கு மீறி நடந்தா நாம உடைஞ்சு போயிடுறோம். இதுக்கு பதிலா கடல்ல போற ஒரு பாய்மர கப்பலை யோசிச்சு பாருங்க. ஓகே, பாய்மர கப்பல். அந்த கப்பலை ஓட்டுறவரால கடலோட காற்றை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. காற்றை நிறுத்தவோ திருப்பவோ மனிதனால முடியாது. ஆமா, அது சாத்தியமே இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணலாம்னா, அந்த காற்றின் திசைக்கேற்ப தன்னோட பாய்மரங்களை, அதாவது அந்த சேல்ஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓ, காற்று எந்த பக்கம் வீசுதோ அதுக்கேத்த மாதிரி பாய்மரத்தை விரிச்சா கப்பல் ஈஸியா இலக்க போய் சேரும். கரெக்ட். காற்றோட சண்டை போடுறது முட்டாள்தனம். ஆனா காற்றோட இணைந்து பயணிக்கிறது தான் உண்மையான ஞானம். இது ரொம்பவே ஆழமான ஒரு பாயிண்ட். நாம காற்று கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. நம்ம ஜபங்கள் கூட நிறைய நேரத்துல ஆண்டவரே இதுதான் என் பிளான், இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆமா, நம்ம பிடிவாதம் தான் நம்ம மன அழுத்தத்துக்கு காரணம். ஆனா உண்மையான விசுவாசம் என்னன்னா, ஆண்டவரே உமது தூய ஆவியின் காற்று என்னை எங்கே கூட்டிட்டு போக விரும்புதோ அங்கே போக நான் என் பாய்மரத்தை விரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான். எக்ஸாக்ட்லி. தூய ஆவியின் வழிகாட்டுதலுக்கு நம்மை முழுமையா அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். நிக்கோதேம் கூட முதல்ல இருட்டுல வந்து தான் அறிவை வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க நினைச்சாரு. ஆனா அப்புறம் அவர் மாறிட்டாரு இல்லையா? இயேசுக்கு ஆதரவா பேசினாரு. கடைசியில பகல் வெளிச்சத்திலே வந்து இயேசுவோட உடலை அடக்கம் பண்ணாரு. ஆமா, அந்த இருட்டுல விதைக்கப்பட்ட தூய ஆவியின் விதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவரை முழுசா மாத்திடுச்சு. சோ நம்ம நேயர்களுக்கு நாம சொல்ல வர்றது என்னன்னா, உங்க மாற்றமும் ஒரே நைட்ல நடக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா தூய ஆவியின் காற்றுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த முடிவு இன்னைக்கே ஆரம்பிக்கணும். கண்டிப்பா. அது ஒரு மெல்லிய குரலா ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையை மாத்திர புயலா மாறும். அப்போ நேயர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். நீங்க இன்னும் உங்க சொந்த மனித இயல்பின் படியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்களா? இல்ல தூய ஆவியின் காற்று உங்களை புது திசைக்கு கூட்டிட்டு போக உங்க பாய்மரங்களை விரிக்க தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனித கட்டுப்பாடுகளை விட்டுட்டு ஆண்டவர் கையில நம்ம வாழ்க்கையை கொடுக்கறது தான் உண்மையான விடுதலை. ஆமாம். உள்ளான மனசுல எப்படி லாஜிக்க விட்டுட்டு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நிக்கோதேமாவோட நிகழ்வு நமக்கு கத்துக் கொடுக்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இது உள்ள நடக்கிற போராட்டம். ஆனா வெளியில இருந்து நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலோ ஆபத்தோ வரும்போது இந்த ஆவியானவர் எப்படி செயல்படுவார்? அந்த நேரத்துல நம்ம லாஜிக்க தூக்கி போட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு ஒரு அருமையான பதில் இன்னைக்கு வாசகத்துல இருக்கு. இதற்கான பதில தான் இன்னைக்கு நாம வாசிக்கிற முதல் வாசகம் ரொம்ப துல்லியமா காட்டுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரத்துல வர்ற நிகழ்வு அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். வசனங்கள் 23 மற்றும் 24 பாருங்களேன். பேதுரும் யோவானும் அதிகாரிகளால விசாரிக்கப்பட்டு மிரட்டப்பட்டு விடுவிக்கப்படுறாங்க. அவங்க விடுதலை பெற்ற உடனே தங்களுடைய மக்களிடம் திரும்பி சென்று தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு விடுத்த அச்சுறுத்தல்களை பத்தி ரொம்ப விவரமா சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஒரே மனத்தோட ஆண்டவரை நோக்கி தங்கள் குரல் எழுப்புறாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி அந்த சூழலோட தீவிரத்தை புரிஞ்சுக்கணும். பேதுருவையும் யோவானையும் மிரட்டினது வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆமா, அவங்க யூதர்களின் தலைமை சங்கம் இல்லையா? கரெக்ட். சில வாரங்களுக்கு முன்னாடி இயேசுவை கைது செஞ்சு சிலுவையில அறைய சொல்லி கொலை செஞ்ச அதே அதிகார வர்க்கம். அவங்க கிட்ட ஒரு அசாத்தியமான அதிகாரம் இருந்தது. உன்னையும் சிலுவையில அறைவோம் அப்படிங்கிற மிரட்டல் தான் அந்த அச்சுறுத்தலுக்கு பின்னாடி இருக்கு. அந்த மரண பயத்தோட தான் சீடர்கள் திரும்பி வராங்க. அப்போ அந்த பயம் வந்து எவ்வளவு பயங்கரமானதா இருந்திருக்கணும். ஆனா அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றாங்க அவங்க? அதாவது, ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிற ஒரு நேரத்துல ஏன் ஆண்டவரை படைத்தவராக போற்றி துதிக்கணும்? என்னை காப்பாத்துங்க அப்படின்னு நேரடியா கேட்காம ஏன் இந்த மாதிரி உலகை படைத்தவர் அப்படின்னு சொல்லணும்? இதுல ஒரு ஆழமான உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மை இருக்கு. மூல மொழியான கிரேக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டெஸ்போட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. டெஸ்போட்டா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து முழுமையான அதிகாரம் கொண்ட எஜமான் அப்படின்னு அர்த்தம். சீடர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நிற்கிற அந்த அதிகார வர்க்கத்தை பார்க்கல, மாறாக இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவரின் வல்லமையை நினைத்து பார்க்கறாங்க. ஓ, அப்ப அவங்க பார்வைய மாத்துறாங்க. ஆமா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மட்டுமே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை விட பெருசா தெரியும். ஆனா விண்ணும் மண்ணும் படைத்த ஆண்டவரை நீங்க பார்க்கும்போது உங்கள் முன்னாடி நிற்கிற மனிதர்களோ அச்சுறுத்தல்களோ வெறும் தூசி மாதிரி ஆயிடும்.
அப்போ அவங்க பிரச்சனைய தாண்டி படைப்பின் வல்லமைய பாக்குறாங்க. தலைமை குருக்கள் பெரியவங்க தான், ஆனா அவங்களையும் படைத்தவர் என் ஆண்டவர் அப்படிங்கிற அந்த புரிதல் அவங்க பயத்தை உடைக்க ஆரம்பிக்குது. இது ரொம்ப அருமையான விஷயம். சரியா சொன்னீங்க. உங்க முன்னாடி இருக்கிற அதிகாரங்கள் எந்த அளவுக்கு பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பெரியவர் உங்கள் ஆண்டவர் அப்படிங்கறத அந்த முதல் வரியிலேயே உங்க மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறாங்க. அடுத்ததா வசனங்கள் 25லிருந்து 28 வரைக்கும் நம்ம பார்ப்போம். இங்கே அவங்க ஒரு பழைய ஏற்பாட்டு இறைவாக்க மேற்கோள் காட்டுறாங்க. எந்த பகுதியிலிருந்து? திருப்பாடல்கள் 2ஆம் அதிகாரத்துல தாவீது வாயிலாக தூய ஆவி உரைத்த வார்த்தைகளை அவங்க நினைவு கூர்றாங்க. மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன், அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெஷியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வீணாக சூழ்ச்சி செய்வதேன் அப்படின்னு வருது. உலகத்துல இருக்கிற தலைவர்கள் தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் இஸ்ரேல் மக்களும் இயேசுவுக்கு எதிராக ஒன்று கூடி அவரை சிலுவையில் அறைந்தபோது அவர்கள் வெற்றி பெற்று விட்டதாகவே நினைத்தார்கள். இங்கதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது ஒரு பெரிய துரோகம், ஒரு அநீதி. அதை எப்படி ஆண்டவரோட திட்டத்துல சேர்ந்தது அப்படின்னு சீடர்கள் பாக்குறாங்க. ஏன்னா வசனம் 28ல உமது கைவன்மையும் திட்டமும் முன்கூட்டியே குறித்தபடியே இவை அனைத்தும் நடைபெற அவர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுடைய வஞ்சகமும் சூழ்ச்சியும் கூட எப்படி ஆண்டவரின் திட்டமா இருக்க முடியும்? இது ஆண்டவரின் இறையாண்மையை காட்டுது. மனிதர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி தீமையை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு வல்லமை பொருந்தியவர்னா, மனிதர்கள் செய்யும் அந்த தீமையையே அவர் தன்னுடைய மாபெரும் மீட்பின் திட்டத்திற்கான ஒரு கருவியாக மாற்றிவிடுகிறார். அது எப்படி சாத்தியம்? கொஞ்சம் உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு செஸ் விளையாட்டை நினைத்து பாருங்கள். உங்களை எதிர்த்து விளையாடுபவர் உங்களுடைய மிக முக்கியமான காயை வெட்டிவிட்டார் என்று நினைத்து சந்தோஷப்படுவார். ஆனால் அந்த தாக்குதலையே பயன்படுத்தி நீங்கள் ஆட்டத்தை வெல்ல ஒரு நகர்வை வைத்திருப்பீர்கள் அல்லவா? ஓ ஆமா, செக்மேட் வைக்கிறதுக்கு ஒரு காய தியாகம் பண்ற மாதிரி. அதுபோலத்தான் சிலுவை மரணம் என்பது மனிதர்கள் இயேசுவுக்கு அளித்த தண்டனை. ஆனால் அந்த மரணத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் மீட்கும் திட்டத்தை வைத்திருந்தார். அப்போ சீடர்கள் ஆண்டவரே நீங்க கைவிட்டுட்டீங்க அப்படின்னு புலம்பல. மாறாக, ஆண்டவரே இவங்க பண்ற இந்த சூழ்ச்சி எல்லாமே நீங்க முன்கூட்டியே எழுதின திட்டத்துல ஒரு பகுதிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. உண்மைதான். இது நம்முடைய அன்றாட வாழ்வுக்கும் பொருந்தும். ஆமா, நான் அதான் யோசிச்சேன். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தோல்விகளையும் பிறர் செய்யற துரோகங்களையும் இதே கோணத்துல பார்த்தா அது உங்களுடைய சிந்தனையை எப்படி மாத்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய துரோகம் நடக்கும்போது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம இதன் வழியாக ஆண்டவர் எனக்கு என்ன மாபெரும் திட்டத்தை வச்சிருக்கார் அப்படின்னு சிந்திக்க இது ஒரு அழைப்பு. ஆமாம், இந்த உலகத்தின் அச்சுறுத்தல்களை பார்த்து நாம் முடங்கி போய்விடக்கூடாது. உலகத்தின் சவால்கள் அனைத்தும் ஆண்டவரின் பார்வைக்கு முன் வீணான சூழ்ச்சிகள்தான். அந்த சவால்களே அவருடைய மாபெரும் திட்டத்தின் படிக்கற்களாக மாறிவிடும் என்பதை சீடர்கள் முழுமையாக நம்பினார்கள். அது சரி, அவங்களுக்கு ஆண்டவரோட திட்டத்தின் மேல நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அடுத்த நொடி அவங்க வெளியே போனா திரும்பவும் கைது செய்யப்படுவாங்க, அடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற யதார்த்தம் இருக்குல்ல? கண்டிப்பா, அந்த ஆபத்து அப்படியேதான் இருக்கு. அதிலிருந்து தப்பிக்க அவங்க எப்படி ஜபிக்கிறாங்க அப்படிங்கறத நாம வசனங்கள் 29 மற்றும் 30ல பாக்குறோம். ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும், அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவங்க தப்பிக்க ஒரு வழியே கேட்கவே இல்ல. அந்த ஜெபத்தின் ஆழத்தை நீங்க ரொம்ப சரியா கவனிச்சிருக்கீங்க. அச்சுறுத்தல்கள் வரும்போது மனித இயல்பு என்ன சொல்லும்? என்னை எங்கிருந்து தப்பிக்க வைங்க, என்னை மறைத்து வைங்க என்றுதான் கேட்க தோன்றும். ஆனால் சீடர்கள் அப்படி செய்யவில்லை. ஆமா, அவர்கள் தங்களை சுற்றியிருக்கும் சுவர்களை உடைக்கச் சொல்லி கேட்கவில்லை. மாறாக தங்களுக்குள் இருக்கும் பயத்தை உடைக்கச் சொல்லி கேட்கிறார்கள். இத நான் இப்படி பாக்குறேன். ஒரு தடுப்பூசி எப்படி வேலை செய்யும்? அது வெளியில இருக்கிற நோய் கிருமியை அழிக்காது. மாறாக உங்க உடம்புக்குள்ள ஒரு சின்ன கிருமியை அனுப்பி உங்க உள்ள இருக்கிற எதிர்ப்பு சக்தியே, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ரொம்ப வலிமையாக்கும். ரொம்ப சரியான ஒப்பீடு. கிருமி வெளியில இருந்தாலும் உங்களை அது ஒன்னும் பண்ண முடியாது. சீடர்களுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கு. பிரச்சனைய வெளியிலிருந்து எடுக்காதீங்க, அதை சந்திக்கிற துணிவை என் உள்ளுக்குள்ள கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த தடுப்பூசி உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்கு.
மூல கிரேக்க வார்த்தையில பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட அந்த துணிவுக்கு பர்கேஷியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பர்கேஷியா அப்படின்னா எந்த ஒரு தடையோ பயமோ இல்லாம முழுமையான சுதந்திரத்தோடு தைரியமாக பேசுவது என்ற அர்த்தம். தாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை விட ஆண்டவருடைய வார்த்தை துணிச்சலோடு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதில தான் அவர்கள் அதிக கவனம் செலுத்தினார்கள். அது மட்டும் இல்லாம உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் நடைபெறச் செய்யும் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க பேசிட்டு இருக்கும் போதே ஆண்டவரே நீங்க செயல்ல இறங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசம் என்பது சவால்களிலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து கொள்வதல்ல, மாறாக சவால்களின் நடுவே ஆண்டவரின் வல்லமையோடு நின்று கொண்டு அதை எதிர்கொள்வதுதான். கண்டிப்பா ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இன்றும் நோயாளிகளுக்கு நலமளிக்கும் அற்புதங்களும் அருஞ்செயல்களும் நடக்கும் என்பது அவர்கள் ஆழமாக நம்பினார்கள். அந்த வல்லமை இன்றும் செயல்படுகிறது என்பதை நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கும் போது அந்த இருளை அகற்றுவதை விட உங்களை ஒரு பிரகாசமான விளக்காக மாற்றும்படி விசுவாசத்தோடு ஜெபிப்பதுதான் உண்மையான ஜெபம். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய பணியிடத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ சவால்களை சந்திக்கும்போது அந்த பிரச்சனைகளை தவிர்க்காமல் அதனை எதிர்கொள்ளும் துணிவுக்காக ஜெபிப்பது உங்களுக்கு அளப்பரிய ஆற்றலை கொடுக்கும். உண்மைதான். இப்படி அவங்க ஜெபிச்சு முடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு வசனம் 31 பாக்குறோம். அவர்கள் மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவரின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்துரைத்தனர். ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்திற்கு உடனடியாக பதிலளித்து விட்டார். ஆனா அந்த இடம் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு பூகம்பம் மாதிரி தெரியுதே. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறது? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது வெறும் உணர்வு மட்டும்தானா? அது வெறும் உணர்வு கிடையாது. தூய ஆவியானவர் என்பது ஒரு மாபெரும் ஆற்றல், ஒரு வல்லமை. அந்த இடம் அதிர்ந்தது என்பது ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்பதற்கான ஒரு புற அடையாளம், ஒரு இயற்பியல் மாற்றம். மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம், தயக்கம் எல்லாமே உடைந்து சிதறும்போது ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு அது. ஒரு நவீன கால மனிதர் இதை தன் அன்றாட வாழ்வில் எப்படி அனுபவிக்கிறது, எப்படி அந்த தூய ஆவியின் ஆட்கொள்ளுதல உணர்றது? ஏன்னா எனக்கு பயமா இருக்கும்போது நான் ஜெபிச்சா என் வீடு அதிர்றது இல்லையே. வீடு அதிர வேண்டும் என்ற அவசியமில்லை, ஆனால் உங்கள் உள்ளம் அதிரும். உங்களுடைய ஜெபத்தின் நோக்கம் என் சுயநலம், என் விருப்பம் என்பதை தாண்டி ஆண்டவருடைய விருப்பம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று மாறும்போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். ஓ, உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு ஆழமான மாற்றம். ஆமா, அதுதான் தூய ஆவியின் செயல்பாடு. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நடுக்கம் நீங்கி முழுமையான துணிவுடன் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நெருக்கடியான கூட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப பிரச்சனையின் நடுவே இருந்தாலும் சரி, அங்கே ஆண்டவரின் நற்செய்தியையும் அவருடைய அன்பையும் அறிவிக்கும் ஆற்றலை தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். சரியான நோக்கத்திற்காக, ஆண்டவரின் சித்தத்தை செய்வதற்காக நாம் ஒன்றிணைந்து ஜெபிக்கும்போது தூய ஆவியானவர் நிச்சயமாக நம்மை நிரப்புகிறார். எவ்வளவு ஆழமான சத்தியம் இது! நாம ஆண்டவருடைய சித்தத்துக்காக நம்மை அர்ப்பணிச்சு ஜெபிக்கும்போது நம்ம உள்ளத்துல இருக்கிற அந்த தயக்கமும் பயமும் உடைஞ்சு செதறுது. கண்டிப்பா. இந்த உலகத்துல எந்த அச்சுறுத்தலும் நம்மை முடக்கி போட முடியாது. நம்மை காயப்படுத்துற விஷயங்களை ஆண்டவர் தன்னுடைய திட்டத்துல ஒரு கருவியா மாத்துறார் அப்படிங்கறத நினைக்கும் போதே ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. நாம் இந்த வாசகத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் மிக முக்கியமான பாடமே அதுதான். நீங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு எந்த ஒரு சூழலிலும் ஆண்டவரின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்துக் கூற வேண்டும். படைத்தவரை பாருங்கள், சவால்களை எதிர்கொள்ளும் துணிவை கேளுங்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க. இன்றைய காலத்துல நாம் அனைவரும் இப்படி ஒரே மனதோடு ஜெபித்து நம் வீடுகளின் சுவர்கள் அதிரும் அளவுக்கு தூய ஆவியின் வல்லமையை பெற்றால் நம்மை சுற்றியுள்ள சமூகத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பையும் ஆண்டவரின் வார்த்தையையும் துணிவுடன் விதைப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை இது. இதை நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய குடும்பங்களில், நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் அந்த துணிவு வெளிப்படும்போது எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த சிந்தனை உங்கள் உள்ளங்களில் தொடர்ந்து எரியட்டும். அந்த துணிவு உங்களுக்குள் வேரூன்றட்டும். நிக்கதேமோ ஒரு தனி மனிதனா தன்னோட லாஜிக்கை விட்டுட்டு ஆவியானவரை தேடினாரு. இங்க ஒரு சமூகமே தங்களோட பயத்தை விட்டுட்டு துணிவுக்காக ஆவியானவரை தேடுறாங்க.
ரொம்ப அழகான ஒப்பீடு இது. சரி, இன்றைய உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சமூகமும் தன்னைத்தானே ஆண்டு கொள்ள விரும்புது. தெய்வீக அதிகாரத்தை ஒரு தடையா, ஒரு சுமையா நினைக்குது. ஆமா, அது உண்மைதான். யாரும் யாருக்கும் கீழ்ப்படிய தயாரா இல்ல. கரெக்ட். ஆனா உண்மையிலே அதிகாரம் யாருடையது? குழப்பங்கள் நிறைந்த இந்த நவீன காலகட்டத்துல அலைக்கழிக்கப்படும் ஒரு நவீன மனிதன் எப்படி ஆண்டவரோட நிழல்ல பாதுகாப்பான அடைக்கலத்தை பெற முடியும் அப்படிங்கறதத்தான் இன்றைய திருப்பாடல்கள் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்த போகுது. சூப்பர். அப்போ அந்த வாசகத்துக்குள்ள நம்ம ஆழமா பயணிப்போம். இந்த வாசகத்தோட தொடக்கத்தை பார்த்தோம்னா, உலகத்து அரசர்களும் ஆள்வோரும் மக்கள் இனங்களும் ஒண்ணு கூடி ஆண்டவருக்கும் அவர் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிரா எப்படி ஒரு சதியை உருவாக்குறான அப்படின்னு ஒரு காட்சி விரியுது. திருப்பாடல்கள் 2 வசனங்கள் 1-3 வரைக்கும் சொல்றீங்க, ரைட்? ஆமாமா. அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் அப்படின்னு அவங்க சீறி எழுறாங்க. இத வாசிக்கும்போது எனக்கு நம்ம வீடுகளில் உள்ள இளம் வயதினரோட அந்த டீனேஜ் பசங்களோட மனநிலை தான் ஞாபகம் வருது. அது ஒரு அருமையான உதாரணம். எப்படி பொருத்தி பாக்குறீங்க? எப்படின்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக சில கட்டுப்பாடுகளை வைப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் அதை தங்கள் கால்கள்ல கட்டப்பட்ட சங்கிலிகளாகவும் தங்கள் சுதந்திரத்தை பறிக்கும் தலைகளாகவும் நினைச்சு அதை எப்படியாவது உடைச்சு வெளியேறணும்னு தான் திட்டமிடுவாங்க. நிச்சயமா அவங்க பார்வைக்கு அது ஒரு சிறை மாதிரி தெரியும். அதே போலதான் மனிதர்களும் திருவிவிலியம் காட்டும் நல்வழிகளை தங்கள் சுதந்திரத்தை பறிக்கும் கண்ணிகளா நினைக்கிறாங்களா? எத்துக்காக ஒட்டுமொத்த உலகமும் ஆண்டவரை எதிர்த்து இப்படி ஒரு சூழ்ச்சியில ஈடுபடணும்? நீங்க சொல்ற அந்த பெற்றோர் பிள்ளை உவமை மிக ஆழமானது. ஏன்னா அந்த இளம் வயதினர் சுதந்திரம்னு நினைப்பது உண்மையிலே அவங்கள ஆபத்துல கொண்டு போய் விடக்கூடிய ஒண்ணு. ரைட். இதை நாம வரலாற்று ரீதியாகவும் இந்த நவீன கால பின்புலத்திலையும் பார்க்கணும். இன்றைய காலகட்டத்துல மனிதர்கள் தங்களை சுயமா ஆளும் அரசர்களா பாவிக்கிறாங்க. ஓ, அப்ப வாசகத்துல வர பூவுலகின் அரசர்கள் அப்படிங்கிறது வெறும் சிம்மாசனத்துல இருக்கிற தலைவர்களை மட்டும் குறிக்கலையா? கண்டிப்பா இல்ல. தங்களை தாங்களே வழி நடத்தி கொள்ள முடியும், தங்களுக்கு எந்த தெய்வீக வழிகாட்டுதலும் தேவையில்லை, தார்மீக கட்டுப்பாடுகள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு மனிதனோட அகந்தையையும் தான் இது குறிக்குது. அதாவது ஆண்டவரோட துணை இல்லாம நாமே ஒரு சொர்க்கத்தை இந்த பூமியில உருவாக்கி விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையா? சரியா புடிச்சிட்டீங்க. உலக அரசியல்ல இதுமே மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் தான். உண்மைதான், மனித அறிவால உருவாக்கப்பட்டவை. ஆமா, தெய்வீக கட்டுப்பாடுகள் தங்களை முடக்குவதா நினைச்சு அந்த அறநெறி தலைகளை அறுத்தறிய மனித இனம் பல வழிகள்ல முயற்சி செய்யுது. ஆனா வாசகம் இதை ஒரு வீணான சூழ்ச்சி அப்படின்னு மிக அழுத்தமா பதிவு செய்யுது. ஏன் அது வீணானதுன்னு சொல்றாங்க? ஏன்னா மனிதனோட சுயநலம், அதிகார ஆசை மற்றும் நிலையற்ற தன்மையின் மீது கட்டப்படும் எந்த ஒரு அமைப்பும் இறுதியில சரிந்துதான் தீரும். கடவுளின் விதிகளை மீறுவது அப்படிங்கிறது சுதந்திரம் அல்ல, அது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கான ஒரு தொடக்கம். நிஜமாவே இது ஒரு பெரிய திறப்பு. தலைகளை உடைக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு மனிதர்கள் உண்மையில தங்களை பாதுகாக்கும் கவசத்தை தான் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாயைக்குள்ள சிக்கி தவிக்கிறோம். நம்மளை பாதுகாக்கும் விதிகளை பார்த்து இது என்னை கட்டி போடுதுன்னு நினைக்கிறோம். சரி, மனிதர்கள் இப்படி திட்டமிடும் போது படைத்தவர் என்ன செய்றார் அப்படிங்கிற அடுத்த பகுதிக்கு நாம போவோம். திருப்பாடல்கள் 2 வசனங்கள் 4-6. இங்கதான் வாசகம் மிகவும் எதிர்பாராத ஒரு திருப்பத்து தருது. ஆமா, விண்ணுலகில் வீற்றிருப்பவர் மனிதர்களின் இந்த செயல்களை கண்டு எள்ளி நகைக்கின்றார், ஏளனம் செய்கின்றார், அவர் சினமுற்று அவர்களை கலங்கடிக்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கரெக்ட். ஒரு பார்வையாளர் இதை கேட்கும்போது கொஞ்சம் தயக்கம் காட்ட வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்னது, ஆண்டவர் நம்முடைய போராட்டங்களை பார்த்து சிரிக்கிறாரா? இது கொஞ்சம் இரக்கமற்ற செயலா அல்லது நம்முடைய கஷ்டங்களை பார்த்து விளையாடும் ஒரு செயலா தெரியவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்ல. இந்த கேள்வி பலருக்கும் வரக்கூடிய மிக நியாயமான ஒரு கேள்விதான். இத நாம மிக கவனமா புரிஞ்சுக்கணும். ஒரு நவீன மனிதன் இந்த ஏளனச் சிரிப்புக்கு என்ன அர்த்தம் கொள்வது? ஆண்டவர் சிரிக்கிறது மனிதர்களோட வலிய கண்டோ அவங்களோட அன்றாட துயரங்களை கண்டோ அல்ல. அவர் இரக்கமே உருவானவர். இங்கு அவர் நகைப்பது படைத்தவருக்கே சவால் விட நினைக்கும் மனித அகந்தையின் முட்டாள்தனத்தை கண்டுதான். ஓ, மனித அகந்தையை பார்த்து சிரிக்கிறாரா? கொஞ்சம் விளக்குங்களேன். மனிதர்கள் தங்கள் அற்பமான தற்காலிகமான அதிகாரத்தை கொண்டு அண்ட சராசரங்களையும் ஆளும் ஆண்டவரை எதிர்க்க நினைப்பதை பார்த்து அவர் நகைக்கிறார். ஆனா மனிதர்களுக்கு அது அற்பமான அதிகாரமா தெரியுது இல்லையே. நாம் அன்றாடம் செய்திகளை பார்க்கிறோம். பொருளாதார வீழ்ச்சிகள், ஒரு நாடு மற்ற நாட்டின் மீது தொடுக்கும் உலகப் போர்கள், அரசியல் குழப்பங்கள், இவையெல்லாம் நம்மள பயமுறுத்துது. நம்ம பதற்றப்படுறோம். நிச்சயமா அந்த பதற்றம் நமக்கு இருக்கு. இந்த சூழ்நிலையில கடவுள் அமைதியா இருந்து சிரிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு எப்படி ஒரு ஆறுதலா இருக்க முடியும்?
அங்கதான் இந்த வாசகத்தோட உண்மையான அழகே ஒளிஞ்சிருக்கு. நாம பதற்றப்படுறோம், ஏன்னா நமக்கு எதிர்காலம் தெரியாது. உலக அரசர்கள் கூடி திட்டமிடும்போது நாம ஏதோ பெரிய அழிவு வரப்போகுதுன்னு குழப்பமடைறோம். ஆமா, நாளைக்கு என்ன நடத்துமோன்னு ஒரு பயம். ஆனா விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எந்த குழப்பமுமின்றி தம் சிம்மாசனத்தில மிக அமைதியா வீற்றிருக்கிறார். அவர் ஒருபோதும் பதற்றமடைவதில்லை. உலகத்தின் எந்த வல்லரசும் அவருடைய திட்டத்தை மாற்றிவிட முடியாது. ஓ, அவர் அமைதியா இருக்கார் அப்படிங்கறதே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தான். கண்டிப்பா. அவர் சினமுற்று பேசுவது அந்த தீய அகந்தை கொண்ட அதிகாரங்களை நோக்கித்தான், மனிதர்களை நோக்கி அல்ல. அதைத் தொடர்ந்து அவர் ஒரு வார்த்தை சொல்றார், கவனிங்க. என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். அதாவது நீங்க எவ்வளவுதான் சூழ்ச்சி செஞ்சாலும் என் திட்டத்தை நான் ஏற்கனவே நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரா? அதுதான் முழுமையான உண்மை. இந்த உறுதிமொழி இன்றைய நிலையில செய்திகளைக் கண்டு பயந்து போயிருக்கும் ஒவ்வொரு கேட்போருக்கும் மிகப்பெரிய மன அமைதியும் தைரியத்தையும் தரக்கூடியது. நிஜமாவே இது ரொம்ப ஆறுதலா இருக்கு. உலக அரசுகள் மாறலாம், சித்தாந்தங்கள் அழியலாம், ஆனா சியோன்ல ஆண்டவர் திருநிலைப்படுத்திய அந்த அரசரின் அதிகாரம், அதாவது இயேசுவின் அதிகாரம் என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். அதனால உலக நடப்புகளை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. ஆண்டவர் தன் சிம்மாசனத்துல அமைதியா இருக்கார் அப்படின்னா நாமும் அவர் நிழல்ல அமைதியா இருக்கலாம் அப்படிங்கறதே இதோட ஆழமான பொருள். வாவ், கடவுளோட அமைதி நமக்கான மிகப்பெரிய உத்தரவாதம் அப்படிங்கறத மிக அழகா விளக்கினீங்க. ஆனா இந்த அமைதிக்கு பிறகு வாசகம் சற்று கடினமான வார்த்தைகளுக்குள்ள செல்லுது. திருப்பாடல்கள் 2:7-9. ஆமா, அந்த பகுதி கொஞ்சம் கூர்மையானதுதான். ஆண்டவர் தம் மைந்தரை பார்த்து உரைக்கும் வார்த்தைகள் இவை: நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இதுவரை கேட்பதற்கு மிகவும் இனிமையா இருக்கு. கரெக்ட், அது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்கு. ஆனா அதைத் தொடர்ந்து இரும்புக் கோலால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் களத்தைப் போல் அவர்களை நொறுக்குவீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு. இரும்புக் கோலால் தாக்குதல், குயவன் களத்தைப் போல நொறுக்குதல் அப்படிங்கிற வார்த்தைகள் மிகவும் கடினமாகவும் ஒரு கொடூரமான அழிவை குறிப்பது போலவும் இருக்கே. இவ்வளவு அன்பான ஆண்டவர் ஏன் இவ்வளவு கடுமையா செயல்படணும்? இந்த வார்த்தைகளோட ஆழத்தை புரிஞ்சுக்க நாம அந்த உவமைகளோட தன்மையை ஆராயணும். இங்கே குயவன் களம் அல்லது மண்பாண்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது மண்ணால் செய்யப்பட்டது, ஈஸியா உடைஞ்சிடும். சரியா சொன்னீங்க. மனிதர்களோட பெருமை, சுயநலம், பண ஆசை மற்றும் அநீதியால் உருவாக்கப்பட்ட வலுவற்ற உலகளாவிய அமைப்புகளைத்தான் இந்த மண்பாண்டம் குறிக்குது. மனிதர்கள் உருவாக்கும் ஏகாதிபத்தியங்கள் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமா அழகா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள பலம் இல்லையா? ஆமா, அவை உள்ளீடற்றவை, எளிதில் உடையக்கூடியவை. வரலாறு நெடுகிலும் எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ பேரரசர்கள் தாங்கள்தான் உலகத்தை ஆளப்போறோன்னு இருமா போட்டு நின்னாங்க. இன்று அவங்க எங்க? எல்லாம் வெறும் சரித்திரமா உடைந்த மண்பாண்டங்களா மாறிட்டாங்க. கரெக்ட். மறுபுறம் இரும்பு கோல் அப்படிங்கிறது எதை குறிக்குது தெரியுமா? அது கடவுள் கொடுக்க போற தண்டனையை குறிக்குதா? இல்ல, அது தண்டனை இல்ல. அது ஆண்டவரின் அசைக்க முடியாத உண்மையையும் நீதியையும் தான் குறிக்குது. மண்பாண்டம் போல நிலையற்ற பொய்யான அமைப்புகளின் மீது இரும்பு கோலான ஆண்டவரின் தூய உண்மை படும்போது அந்த பொய் சிதறி உடையுது. ஓ, இருட்ட விரட்ட ஒளி எவ்வளவு அவசியமோ அதே போல மனித சமூகத்தை பீடித்துள்ள அநீதியின் கலங்களை நுறுக்க ஆண்டவரின் இரும்புக்கோலான உண்மை அவசியமாகுது. அதேதான். இது வெறும் அழிவல்ல, இது ஒரு தூய்மையாக்குதல். ஒரு மருத்துவர் புற்றுநோய் கட்டியை அறுவை சிகிச்சை செய்து நீக்கும்போது அது வலியை தன்னாலும் சில திசுக்களை அழித்தாலும் அது நோயாளியின் வாழ்வை காப்பாற்றவே செய்யப்படுது. அதுபோலதான் மனித சமுதாயத்தை காக்க அதோட போலியான அமைப்புகளை ஆண்டவர் நொறுக்கிறார்னு எடுத்துக்கலாமா? மிகச் சரியான ஒரு ஒப்பீடு. நாம் உருவாக்கியுள்ள போலியான உலக அமைப்புகளை ஆண்டவர் உடைத்தெறிகிறார். அந்த அழிவு மனிதர்களுக்கு எதிரானதல்ல, மனிதர்களை அடிமைப்படுத்தியிருக்கும் அநீதியான அமைப்புகளுக்கு எதிரானது. ரொம்ப தெளிவா இருக்கு. இதை புரிஞ்சுக்கும் போதுதான் இன்றைய வாசகத்தின் மையமான அந்த பல்லவிக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கு. இந்த அழிவிற்கும் அடைக்கலம் அப்படிங்கிறதுக்கும் என்ன தொடர்பு? இரும்புக்கோளால் தாக்கும் ஒருவரிடமே எப்படி நாம அடைக்கலம் போக முடியும்? இதுதான் இன்றைய கேட்போருக்கான மிக முக்கியமான பாடம். நாம் நம்முடைய சொந்த பெருமைகளையும் நானே எல்லாம் அப்படிங்கிற அகந்தையையும் ஆண்டவரிடம் விட்டுவிடணும். ரைட்.
அந்த இரும்பு கோலை எதிர்த்து நின்று உடைந்த மண்பாண்டமா போவதை விட அந்த அதிகாரத்திற்குள் முழுமையாக கீழ்ப்படிந்து அடைக்கலம் புகுவதே உண்மையான சுதந்திரம். இது உலகத்தோட பார்வைக்கு முரணா இருக்கே. ஆமா, உலகத்தின் பார்வையில தங்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்பவர்கள் கட்டுப்பாடுகளுக்குள் வாழ்வர்கள் ஒருவேளை ஏமாளிகளாகவோ தோற்றுவர்களாகவோ சுதந்திரம் இல்லாதவர்களாகவோ தெரியலாம். ஆனா உண்மையில அவங்க தான் பாதுகாப்பா இருக்காங்க. நிச்சயமா, உண்மையில ஆண்டவரின் நீதியும் அதிகாரமும் தான் அவங்கள பாதுகாக்குது. அதை நம்பி அடைக்கலம் புகுவோர் மட்டுமே அவர் பார்வையில பேறு பெற்றோர். ஆண்டவரின் அதிகாரத்திற்கு அடிபணிவது அப்படிங்கிறது அடிமைத்தனம் அல்ல, அதுதான் உண்மையான பாதுகாப்பு. மனிதர்கள் உருவாக்கும் அதிகார மையங்கள் எப்போது வேண்டுமானாலும் சரியலாம். ஆனா ஆண்டவர் திருநிலைப்படுத்திய அந்த அரசரின் அதிகாரம், அந்த இரும்புக்கோலின் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். துல்லியமா சொன்னீங்க. இது நவீன உலகத்துல வாழும் ஒவ்வொருவரும் ஆழமாக தியானிக்க வேண்டிய ஒரு உண்மை. நாம் எதை அழிவுன்னு நினைக்கிறோமோ, எந்த கட்டுப்பாட்டை தடைன்னு நினைக்கிறோமோ, அதுவே நம்மை பாதுகாக்கும் அடைக்கலமா மாறுது. எவ்வளவு ஆழமான கருத்துகள்! இத நாம சற்று அமைதியா சிந்திட்டு பார்க்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் நன்மைக்காக வைத்துள்ள எந்த கட்டுப்பாடுகளை, எந்த தளைகளை நீங்கள் தடையா நினைத்து உடைத்தெறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மிக ஆழமான கேள்வி. உங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவதா நினைத்து எதை உடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஒருவேளை அந்த சங்கிலிகள்தான் வரப்போகும் பெரும் புயலில் உங்களை பாதுகாப்பாக கட்டி வைக்கும் ஒரே நங்கூரமாக இருக்கக்கூடும் அல்லவா? வீணான சூழ்ச்சிகளை விட்டுவிட்டு அந்த உண்மையான அதிகாரத்திடம் அடைக்கலம் புகுவதை பற்றி சிந்தித்து பாருங்கள். உன்னதமான சிந்தனை. இது ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மாற்றத்தை உருவாக்கட்டும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 2 நிகழ்வுகளும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது எப்படி பொருந்தும்? ரொம்ப சுலபம். முதல் பகுதியில பார்த்த நிக்கதேமு போல நீங்க பல நேரங்கள்ல இருள்ல, சந்தேகத்துல உங்களோட சொந்த அறிவை மட்டுமே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. என் குடும்பத்துல இருக்கிற இந்த பிரச்சனை எப்படி தீரும்? எனக்கு வந்திருக்கிற இந்த வியாதி சரியாகுமா? என் வேலை என்ன ஆகும்? எல்லா லாஜிக்கும் எனக்கு எதிரா இருக்கே அப்படின்னு குழம்பி போய் இருக்கலாம். ஹேண்ட் பிரேக் போட்ட காரை நீங்களே தள்ளிக்கிட்டு இருக்கலாம். அல்லது திருத்தூதர் பணிகள் வாசகத்துல நாம பார்த்த சீடர்களை போல உலகத்தின் சவால்களை பார்த்து, உங்களை சுத்தி நடக்கிற சூழ்ச்சிகளை பார்த்து பயந்து கிடக்கலாம். வெளியில இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறது சகஜம்தானே? ஆமா, என் ஆபீஸ்ல எனக்கு எதிரா இவ்ளோ பேர் இருக்காங்களே, என் உறவினர்களே எனக்கு குடிப்பறிக்கிறாங்களே, என்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு பாதுகாப்பை தேடி ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இன்றைய சூழ்நிலையில உங்களுக்கு எதிரா பலவிதமான சவால்கள் வரலாம். ஆனா நீங்க தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த நியூமா, அந்த ரூவாக் உங்களை நிரப்பும்போது நிக்கதேமுவின் வாழ்க்கையிலிருந்து அந்த லாஜிக், குழப்பம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். ஆமென். சீடர்களுக்குள்ள இருந்த அந்த உலக பயம் முற்றிலுமா விலகி ஒரு அசாத்தியமான துணிவு பிறக்கும். உங்களுடைய எதிரிகள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் விண்ணுலகில் வீற்றிருப்பவர் உங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதனால நேயர்களே, உங்க பலவீனங்களை, உங்க பயத்தை, உங்களோட அந்த ஓவர் திங்கிங் மனசை அப்படியே தூய ஆவியானவர்கிட்ட கொடுங்க. முழுமையா கொடுத்துடுங்க. சொந்த பலத்துல துடுப்பு போடுறதை நிறுத்திட்டு உங்க இருதயத்தின் பாய்மரங்களை தூய ஆவியானவருக்கு நேரா விரிச்சு வைங்க. அவர் உங்களை முற்றிலுமா ஒரு புதிய மனிதராக அந்த அனோதன் மேலிருந்து பிறக்கும் மறுபிறப்பை உங்களுக்கு தருவார். உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாடு முழுவதையும் அவர் கையில கொடுங்க. இறுதியா நீங்க எல்லாரும் உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு சவாலான ஆழமான சிந்தனையோட இதை நாம நிறைவு செய்யலாம். சொல்லுங்க, என்ன அந்த சிந்தனை? உங்கள் வாழ்க்கையில் தூய ஆவியானவர் எந்த பகுதியில் சுதந்திரமாக வீச தடையாக நீங்கள் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட சொந்த அறிவா, உங்களோட பிடிவாதமா, இல்ல மத்தவங்கள பாத்திருக்கிற பயமா? இந்த தடைகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கதான் செய்யுது. அந்த தடைய உடைக்க இன்று உங்கள் இருதயத்தில் எந்த மாதிரியான ஒரு அதிர்வு தேவைப்படுகிறது? இதை இன்றே சிந்தித்து பாருங்கள். சீடர்கள் கூடியிருந்த இடத்தை அதிர்வடையச் செய்த அதே தூய ஆவியானவர் உங்கள் இருதயத்தையும் துணிவாள் நிரப்ப காத்திருக்கிறார். ரொம்ப ஆழமான, சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. கண்டிப்பா இத பத்தி யோசிங்க. இப்ப நாம ஒரு முடிவு ஜெபத்தை செய்து இந்த ஆழமான பார்வையை நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய வாசகத்தின் வழியாக பயத்தை நீக்கி தூய ஆவியின் வல்லமையால் முழு துணிவை பெற்ற ஆதி திருச்சபையின் விசுவாசிகளை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த வார்த்தைகள் ஆழமாக பதியட்டும். அவர்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு அச்சுறுத்தலையும், சவால்களையும்
உமது வல்லமையைக் கொண்டு தைரியமாக எதிர்கொள்ளும் துணிவை தாரும். எங்கும் எதிலும் உம்முடைய அன்பையும் நற்செய்தியையும் துணிவுடன் எடுத்துரைக்கும் ஆற்றலை அவர்களுக்கு தந்தருளும். இந்த உலகத்தின் வீணான சூழ்ச்சிகளிலும் பொய்யான சுதந்திரத்தின் மாயையிலும் நாங்கள் சிக்கித் தவிக்காதபடி எங்களை காத்தருளும். உமது இரும்புக்கோளான நீதியின் அதிகாரத்திற்குள் முழுமையாக அடைக்கலம் புகும் நல்மனதை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோம், அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோம், அனைவரும் பேறு பெற்றோ. வெற்றினத்தார் சீறி எழுவதே, மக்களினங்கள் வீணாகச் சூழ்ச்சி செய்வதே, ஆண்டவருக்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவர்க்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டியே தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோம், அனைவரும் பேர் பெற்றோ. விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கலக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். துயவன் கலத்தை போல அவர்களை
உம்மிடம் அடைக்கலம் புகுவோம், அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோம், அனைவரும் பேறு பெற்றோம். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.